குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 9ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 26ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம். இன்றைய சூரிய உதயம் காலை 5 மணி 54 நிமிடத்திற்கு. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 9/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 9/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள், ஒரு சுகம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். சமுதாயத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள பிரச்சனைகள் இன்று ஒரு முடிவுக்கு வரும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். புதிய வண்டிகள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கும். கணவன் மனைவிகளையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழ ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்களிடம், உற்றார் உறவினர்களிடம் நீங்கள் இன்றைக்கி அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. ரொம்ப தூரம் பயணம் செய்வதை தவிர்க்கவும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக விஷயங்களில் அதிகமாக இன்றைய நாளை செலவு பண்ணுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோகம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடையாது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்துவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள், சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அனுபவம் வாய்ந்தவருடைய ஆலோசனை கேட்டு எடுப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகம். நீண்டகால கடன்களை குறைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே,
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும், சேமிப்புகள் உயரும், குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வரும், வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்குங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். இந்த பயணங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக அமையும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் நீண்ட நாளாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மனதில் ஒரு புதுவிதமான தேடல், ஏதாவது ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும். அது ஆன்மீக தேடலாக கூட இருக்கலாம். ஆன்மீகத்தில் அதிகமாக அக்கறை செலுத்தக்கூடிய நாள். சமுதாய பணிகள் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னிராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள் வெளிநாடு வெளியூர் போவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்ப சுற்றுலா சென்று வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். உற்றார் உடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதர சகோதரி எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெற்றோர் வழியில் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்று சொல்லலாம். உலகென்றும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி கண்டிப்பாக நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அப்படியே செயல்படுத்துவீர்கள். உங்கள் முயற்சிகள் திருவினையாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் நீங்கள் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகமாகும். வாடிக்கையாளர்கள் குறைவாங்க. இதனால் லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு. இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை கனிவாக இருந்தாங்கன்னா வெற்றி அடையலாம். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கடன் வாங்குவது கடன் கொடுப்பது வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோக பணிகள் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கும். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே வரக்கூடிய நாள். உடல் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் இன்றைக்கி குறையும். ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நினைத்தபடியே நடக்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். பொதுவாக சேவையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகணும். எல்லாத்தையும் அனுசரித்து போனீங்கன்னா நாள் சிறப்பாக இருக்கும். எதிர்கால தொடர்பான ஒரு திட்டம் இன்றைக்கி நீங்கள் வகுப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அரசாங்க உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். கேட்ட இடத்தெல்லாம் உதவி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் ஒரு நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு முடிவுகள் இன்றைக்கி கிடைக்கும். தடைப்பட்ட வரவுகள் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வரவு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். பணம் விட்டு பேசுவீங்க. நாளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கடினமான வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி மிக சுலபமாக செய்து முடித்துவீர்கள். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வீங்க. தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நீண்டகால கடன்கள் இன்றைக்கி குறைக்கும்.
கேட்ட இடங்கள்லேருந்து தான் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்று அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வார்த்தைகள் பேசும் பொழுது அளவாக பேசுங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் இன்றைக்கி உங்களை விட்டு விலகி சென்றவங்களாம் திரும்பி உங்கள் விட்டே வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உற்றார் உறவினர்களில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுத்தரும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாமே உங்களை விரும்பி வரக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்பு. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழ மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நன்மை நிறைந்த, வளம் நிறைந்த, வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். நீண்டகால பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உங்களுடைய முயற்சிகள் செயல் வடிவமாகவும் படிப்படியாக முன்னேறக்கூடிய நேரம் இந்த நேரம். அதே போல் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வீட்டாருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்குண்டான நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யலாம். சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும். நேரில் இன்றைய நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, இனிமையான நாளாக, வெற்றி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெய குருராயா.